Hi students, today we are going to see the topic projectile in horizontal projection. This is second lesson, very important topic. Okay, so நம்ம இப்ப projectile motion என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? So it's nothing but இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்ற பாத் என்ன சொல்றோம்னா projectile. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷார்ட் புட் த்ரோ பண்ணிருப்போம், ஜாவ்லின் த்ரோ பண்ணுவோம். ஸோ அந்த டைரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா projectile. அதுதான் அதோட பாத் வந்து என்ன சொல்றோம், trajectory path. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம் projectile. ஸோ நம்ம வந்து horizontal projection தான் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நம்ம ஒரு டவரா ஒரு ஏரியா கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் ஆர் டவர், ஸோ ஏதோ லாங் ஏரியால இருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம், த்ரோ பண்றோம். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ்ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னா x. ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன சொல்றோம், ஹாரிசான்டல் ஏரியா. ஓகே, இது வந்து வெர்டிகல். வெர்டிகல் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம், y காம்போனன்ட், y is equal to h. இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, x. ஓகே, ஸோ இது வந்து ஹாரிசான்டல் ஏரியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பாத் வந்து எந்த வேல டிராவல் ஆகுதுன்னா, ஸோ இந்த வேல டிராவல் ஆகுது. இது வந்து O P A. ஸோ இங்க வந்து கிரவுண்ட் ரீச் ஆகுது. ஸோ அப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷனோட லென்த் வந்து நம்ம x ன்னு கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி வெர்டிகல் காம்போனன்ட் வந்து y ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் என்னென்ன பார்க்க போறோம் இந்த கான்செப்ட்லன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோஷன் அலாங் த ஹாரிசான்டல் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து எப்படி இருக்கு ஒரு மோஷன்ஸ்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து motion along the downward direction, அதாவது vertical direction. செகண்ட் ஒன் வந்து டைம் ஆஃப் ஃளைட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன டைம் டேக்கன் எடுக்குதுன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் ரேஞ்ச், ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டர். ஸோ இந்த கான்செப்ட்ல நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா motion along the horizontal direction. motion along horizontal direction. ஓகேவா? So first one வந்து motion along horizontal direction. So object வந்து some distance வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? so நம்ம இங்க இருக்க ஆப்ஜெக்ட் நம்ம த்ரோ பண்ணோம்னா என்ன வருதுன்னா, so some distanceல வந்து மூவ் ஆகுது. ஓகே, so நம்ம இந்த காம்போனன்ட் எப்படி எடுக்கிறோம்னா ux. இது என்ன சொல்றோம், horizontal component. horizontal component. அதே மாதிரி uy என்ன சொல்றோம், vertical component. ஓகேவா? so u is nothing but the velocity, initial velocity or final velocity. so first one நம்ம பார்க்க போறோம் motion along horizontal direction. ஓகே, so ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாரிசான்டல்ல அதோட மூவ்மென்ட் எப்படி இருக்கு, so the displacement என்னன்னு பார்க்கறோம். so நம்ம ஆல்ரெடி கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்திருக்கோம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன் வந்து displacement time relation. so displacement time relation என்ன ஃபார்முலா இருக்குன்னா s is equal to ut plus of at square. ஓகேவா? சோ இத நம்ம என்ன சொல்றோம், டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன். சோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து another பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது எப்படின்னு பாப்போம். s is equal to ut plus of at square. s is the displacement. ஓகே, டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதுன்னு சொல்றோம். u ன்றது velocity. ஓகேவா? சோ நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இருக்கு. சோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, x ன்னு இருக்கு. சோ அப்ப s க்கு பதிலா போட போறோம் x. ஓகேவா? இங்க என்ன இருக்கு, u. ஓகே, சோ சேம் u. u. ஓகேவா? இது என்ன காம்போனன்ட், x காம்போனன்ட். சோ என்ன பண்றோம், ux ன்னு போடுறோம். uxt plus of at square. ஓகேவா? சோ எப்பவுமே வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல வந்து ஆக்ஸலரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஜீரோவா இருக்கும். ஓகேவா? வெர்டிகல் காம்போனன்ட்ல மட்டும் ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்குன்னா டியூ டு கிராவிட்டி பேஸ் பண்ணி இருக்கு. அதே வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட்ல ஆக்ஸலரேஷன் a is equal to எப்படி இருக்கும், 0. அப்ப இந்த டேர்ம் வந்து டோட்டலாவே 0 ஆயிடும். a 0 வச்சுனா இந்த டேர்ம் டோட்டலாவே 0 ஆயிடும். அப்ப ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குன்னா x is equal to uxt. ஓகேவா? x is equal to uxt. சப்போஸ் நம்ம டைம் வேணும்னா t is equal to x by ux. ஓகேவா? சோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஓகே, சோ இது என்ன பாத்துருக்குன்னா motion along the horizontal direction. சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா motion along the vertical direction. ஓகேவா? so motion along the vertical or downward direction. ஓகேவா? so இதுல என்ன இருக்குன்னா சேம் கான்செப்ட் தான். நம்ம இங்க இதே சேம் ஃபார்முலா தான் இங்க எடுக்க போறோம். s is equal to ut plus of at square. ஓகே, so the kinematics equation s is equal to ut plus of at square. so vertical direction ல நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா y வந்து கன்சிடர் பண்றோம்.
ஓகேவா? அப்போ s ஓட s க்கு பதிலா நம்ம என்ன ரிப்ளேஸ் பண்ண போறோம்னா y. y is equal to u க்கு பதிலா uy. so vertical component நம்ம என்ன போட்டுருக்கோம் uy plus of at square. ஓகே சேம் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா 0வா இருக்கு. ஓகே சோ இங்க இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கு 0. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா uy வந்து equal to 0. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து a வந்து equal to g. இந்த ஆக்சலரேஷன் வந்து என்ன ஆக்ட் ஆகுதுன்னா கிராவிடேஷனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பேஸ் பண்ணிருக்கு ஆக்சலரேஷன். சோ ஒரு ஆப்ஜெக்ட்டோட வந்து ஆக்சலரேஷன் மேல இருந்து கீழ வர எதை பேஸ் பண்ணிருக்கோம் கிராவிட்டி. சோ a is equal to நம்ம g ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ரிப்ளேஸ் பண்ணலாம்னா y is equal to so இந்த டேர்ம் வந்து 0 வச்சனா the total sum 0 ஆயிடும். so remaining term of g t square. so a க்கு பதிலா போட்டுருக்கோம் g. y is equal to of g t square. so நம்ம நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா t வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். t வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அப்போ y is equal to of g t வேல்யூ என்ன இருக்கு x by ux square. அப்போ x square by ux square. ஓகே சோ இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிரலாம். y is equal to ஓகேவா so g divided by 2 ux square into x square. ஓகே இந்த ஈக்குவேஷன்ல அப்படியே எழுதிருக்கோம் g by 2 ux square into x square. சோ இந்த டேர்ம் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஓகேவா சோ நம்ம இந்த டேர்ம் எப்படி எடுக்கலாம்னா k ன்னு கன்சிடர் பண்றோம். so g is equal g by 2u x square equal to k. this is a constant term k. அப்ப இந்த டேர்ம் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் y is equal to k into x square. ஓகேவா இந்த y is equal to k into x square நம்ம என்ன சொல்றோம்னா parabolic equation. ஓகே சோ அதோட பாத் எப்படி இருக்குன்னா ஒரு parabolic-ஆ இருக்கு. ஒரு curved பாத்தா இருக்கு. so y is equal to k into x square. சோ இது என்ன சொல்லிருக்கோம் motion along the vertical direction. ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா time flight. ஓகேவா சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பிளேஸ்ல ரீச் ஆகிறதுக்கு என்ன டைம் டேக்கன் எடுக்குதுன்னு பார்க்க போறோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் டைம் ஆஃப் flight. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பிளேஸ்ல இருந்து இங்க மூவ் ஆகிறதுக்கு என்ன சோ அதே சேம் கான்செப்ட் இந்த ஃபார்ம்ல தான் கன்சிடர் பண்ண போறோம். ஓகேவா சோ எல்லாத்துக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க s is equal to எல்லாமே டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபார்முலா தான் ut plus of at square. ஓகேவா s is equal to ut plus of at square. சோ இங்க நம்ம என்ன பார்க்கறோம் அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து கீழ வரப்ப என்ன ஆகும்னா அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கு. ஓகேவா சோ இது வந்து y காம்போனன்ட் இதுவும் y. ஓகேவா இங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு s ன்றது நம்ம இங்க டைம் ஃளைட் சோ h ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா சோ இங்க s is equal to h. ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்க uy equal to 0. இங்க acceleration a is equal to g. ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து இங்க small t equal to capital T. சோ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா சோ அப்ப s க்கு பதிலா போடுறோம் h equal to நெக்ஸ்ட் வந்து u ஓட வேல்யூ என்ன இருக்கு 0. சோ அப்ப இந்த டோட்டல் டேர்ம் என்ன ஆயிடுது 0 ஆயிடுச்சு. பிளஸ் ஆஃப் a க்கு பதிலா போடுறோம் g t small t equal capital T t square. so h is equal to of gt square. ஓகே சோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்னா t ஓட வேல்யூ மட்டும் வேணும். ஓகே நம்ம என்ன இங்க பார்க்கறோம் டைம் ஆஃப் ஃளைட் டைம் தான நம்ம கால்குலேட் பண்றோம். பட் t வேல்யூ மட்டும் வேணும். அப்போ t ஸ்கொயர் மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம்னா ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு 2h by g. ஓகேவா சோ அப்ப நமக்கு t மட்டும் வேணும்னா இந்த சைடு என்ன ரூட் ஆஃப் 2h by g. சோ இது என்ன சொல்றோம் டைம் ஃளைட். ஓகே சோ இந்த t வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா அந்த ஹைட் ஆஃப் தி டவரை டிபெண்ட் பண்ணிருக்கு and gravitation வந்து directly proportional ஆ இருக்கு. so t is equal to root of 2h by g. okay so next என்ன பார்க்க போறோம்னா horizontal range. next one the fourth one வந்து horizontal range. so ஒரே क्वेश्चन தான் இது. first one இது வந்து செகண்ட் டைப், இது வந்து third one, fourth one வந்து horizontal range.
ஓகேவா சோ இதுக்கும் அதே சேம் ஈக்குவேஷன் தான் போட போறோம் s is equal to ut plus of at square so s is equal to ut plus of at square ஓகே சோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் horizontal range means x component ஓகேவா சோ நம்ம ரேஞ்ச்ன்றதுனால s வந்து நம்ம என்ன எடுக்கிறோம் r s equal to r ஓகேவா சோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஆக்சலரேஷன் நமக்கு என்னன்னு தெரியும் a is equal to 0 ஏன்னா horizontal componentல ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கு 0வா இருக்கு அப்போ ரிமைனிங் டைம் என்ன இருக்குன்னா r is equal to ut ஓகேவா சோ t is equal to capital T r is equal to ut அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் r is equal to u t வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் root of 2h by g root of 2h by g ஓகே சோ இத நம்ம என்ன சொல்றோம்னா horizontal range ஓகேவா சோ நெக்ஸ்ட் நான் பார்த்திருக்கோம் horizontal rangeல வந்து இந்த r is equal to ut சோ நம்ம t வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் அப்ப இந்த horizontal range வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா இந்த horizontal velocity-க்கு and inversely proportional எப்படி இருக்குன்னா gravitation acceleration due to gravity-க்கு சோ நம்ம 4 டைம்ஸ் பார்த்திருக்கோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா resultant velocity okay so next one is resultant velocity ஓகேவா சோ resultant velocity னா என்னன்னு பார்க்க போறோம் ஓகே சோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஒரு ஹைட் ஆஃப் தி டவர்ல இருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்றோம் சோ சென்டர்ல சர்ஃபேஸ்ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கறோம் x இது வந்து y இந்த ஏரியா வந்து O இது A ஓகேவா சோ இதுக்கு வந்து நம்ம ஒரு resultant value find out பண்ண போறோம் சோ இந்த ஆப்ஜெக்ட் உடைய மூவ்மென்ட் பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னா x டைரக்ஷன் இப்படி வரும் என்ன சொல்றோம் vx velocity resultant velocity find out பண்றோம் நெக்ஸ்ட் வந்து y டைரக்ஷன் வந்து இப்படி வருது சோ vy நெக்ஸ்ட் வந்து இது என்ன சொல்றோம் டைம் டேக்கன் சோ vt ஓகேவா சோ இது நம்ம என்ன சொல்றோம் resultant velocity சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் vx என்ன இருக்கு vy என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஓகேவா நமக்கு velocity ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும் ஓகே kinematics equation the first equation v is equal to u plus at ஓகேவா சோ இந்த ஈக்குவேஷனை பாத்துறோம் நம்ம டோட்டலா ரெண்டு ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்றோம் ஒன்னு டிஸ்பிளேஸ்மென்ட் ரிலேஷன் செகண்ட் ஒன்னு velocity time relation v is equal to u plus at ஓகே இதுல நம்ம v ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் இப்போ v ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் vx என்ன அப்புறம் vy என்ன ஃபர்ஸ்ட் வந்து vx நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் vx is equal to ux plus at ஓகே சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சலரேஷன் வந்து நமக்கு இந்த horizontal surfaceல எப்படி இருக்கு 0வா இருக்கு அப்ப வந்து இங்க என்ன இருக்கு 0 அப்ப இந்த டோட்டல் டேர்ம் 0 அப்ப vx ஓட வேல்யூ ux இது ஒரு ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் வந்து vy என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சோ vy is equal to இதே சேம் ஈக்குவேஷன்ல தான் uy plus at ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சோ இங்க வந்து என்ன இருக்கு இந்த வெர்டிகல் காம்போனன்ட்ல வந்து என்ன இருக்குன்னா velocity வந்து 0வா இருக்கு இனிஷியல் velocity and acceleration என்னவா இருக்கு g ஆ இருக்கு அப்போ uy equal to 0 and a equal to g அப்ப இது எப்படி எழுதலாம் vy is equal to gt ன்னு எழுதலாம் ஓகேவா சோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம் vx வந்து ux ன்னு எழுதிருக்கோம் vy equal to gt நெக்ஸ்ட் வந்து இந்த velocityயோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஓகே so next one velocity oda direction so direction means நம்ம என்ன பண்ணுவோம் ijk ஓகே அதோட யூனிட் வெக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்ப v is equal to v vector equal to இது எப்படி எழுதலாம் ux I component plus gt j component ஓகேவா சார் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு காம்போனன்ட் எப்படி இருக்குன்னா இது என்ன சொல்லுவோம் இது வந்து j component இது வந்து x component இது வந்து k component ஓகே சோ நம்ம இங்க ux ன்றது என்ன இருக்கு x டைரக்ஷன்ல இருக்கு சோ நம்ம x காம்போனன்ட்க்கு வந்து i ன்னு போட்டுருக்கோம் i j இது வந்து k ஓகேவா சோ i j போட்டுருக்கோம் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி சோ இன்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்கு சோ v is equal to இதோட டோட்டல் வேல்யூ root of vx square plus vy square ஓகேவா சோ டோட்டல் வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்போ v is equal to root of நம்ம vx square வேல்யூ என்னன்னு தெரியும் vx equal to ux square plus vy ஓட வேல்யூ vy is equal to gt g square t square
ஓகேவா சோ இது வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம் resultant velocity v is equal to root of u square plus g square t square okay இது வந்து எத்தனாவது fourth one sorry fifth one so next sixth one என்ன இருக்குன்னா speed ஓகேவா so next one the speed of the projector okay so நம்ம ஆல்ரெடி என்ன ஈக்குவேஷன் போட்டுருக்கோம் t is equal to 2h by g find out பண்ணிருக்கோம் t is equal to 2h by g okay well next என்ன பார்க்கறோம் speed of projector velocity so இதோட ஈக்குவேஷன் என்ன சேம் ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம் ஓகேவா நம்ம t யோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா சோ நமக்கு ஆல்ரெடி v x ஓட வேல்யூ என்ன இது வந்து லாஸ்ட் ஒன் sixth one okay so vx equal to ux அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து vy காம்போனன்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து vy is equal to vy ஓட வேல்யூ என்ன இருக்கு gt ஓகே சோ ரெண்டுமே நம்ம ஸ்பீட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சோ டைம் ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் t is equal to 2h by g ஓகேவா சோ இந்த t ஓட வேல்யூ என்ன பண்ண போறோம்னா இந்த டேர்ம்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப vy equal to g 2h by g sorry 2h by g okay இது வந்து ரூட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் t ஓட வேல்யூ டைம் ஆஃப் ஃளைட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் capital T is equal to 2h by root g so அதேதான் 2h by root g ன்னு போட்டுருக்கோம் அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா vy equal to g நம்ம எப்படி எழுதலாம் root g into root g ன்னு எழுதலாம் அப்போ டோட்டலா வந்து 2h by g okay so இந்த ஒரு root g ல இருந்து ஒரு கேன்சல் ஆயிடுச்சு so இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்னா vy equal to root of 2gh இப்படி எழுதலாம் ஓகேவா vy is equal to root of 2gh so next இதே சேம் ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் next final velocity v is equal to root of vx square plus vy square okay அதோட டோட்டல் ஸ்பீட் இன்ஸ்டன்ட் ஸ்பீட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம் சோ நம்ம vx square ஓட ஃபார்முலா என்னன்னு தெரியும் சோ நம்ம இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் நீங்க எழுதலாமா v is equal to root of vx ஓட வேல்யூ என்ன இருக்கு ux சோ அப்ப ux ஸ்கொயர் ஓகே சோ நம்ம ux ஸ்கொயர் என்ன எடுத்துறோம் u ன்னு எடுத்துறோம் ஓகே u ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் vy ஓட வேல்யூ என்ன இருக்கு ரூட் ஆஃப் 2gh ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh ஸ்கொயர் சோ ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் சோ ரிமைனிங் டேர்ம் v is equal to root of u ஸ்கொயர் plus 2gh okay so இது என்ன சொல்றேன்னா ஸ்பீட் ஆஃப் தி ப்ரொஜெக்டர் ஓகேவா சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் 6 டைப்ஸ் பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் செகண்ட் ஒன் வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷன் அப்புறம் டைம் ஆஃப் ஃளைட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாரிசான்டல் ரேஞ்ச் அப்புறம் ஸ்பீட் ஆஃப் ப்ரொஜெக்டர் சோ லாஸ்ட் ஒன் வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி சோ நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம் சோ கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே थैंक यू